ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சீவா இருக்கிறவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட்லேருந்து ஒரு கிட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த கிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிட்டு கொடுத்ததுக்கு அப்புறமே அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் நிறைய கன்சீவாக இருக்கிற கன்சீவாக இருக்கிறவங்களுக்குலாம். அது மாதிரி தான் இந்த கிட்டில் இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அழகான பேபிக்கு வந்து ஒரு டவல் கொடுத்துருப்பாங்க, காட்டன் டவலு. இது வந்து சூப்பராக இருக்கும். உண்மையுமே பேபி வந்து ஃபர்ஸ்ட் பிறந்தோடனே இதில் தான் வாங்கணும் அப்படிலாம் இல்லை, அவங்க கொடுக்கறதுக்காண்டி இது கொடுத்துருக்குறாங்க. வேணுன்றவங்க யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு வந்து நியூட்ரிஷன் ப்ரோட்டீன் பவுடர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு இன்னும் டேஸ்ட் ஒன்றும் பிடிக்கல. உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் இது குடிக்கணுமான்னு எனக்கு தெரியல, கண்டிப்பாக குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இன்னுமே ஓப்பன் பண்ணலை, அப்படியே வச்சிருக்கிறேன். எப்போ ஓப்பன் பண்ணுறது என்னன்னு ஒன்றும் தெரியல, அதே காலி ஆகுமா என்னன்னு தெரியல. அதை குடிச்சிட்டேன்னா இதை குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 டானிக் கொடுத்துருக்குறாங்க. 3 டானிக் கொடுத்துருக்குறாங்க. 3 டானிக்குமே சத்து டானிக்னு சொல்றாங்க. ஆனா இது எனக்கு ஒண்ணுமே டேஸ்டே சுத்தமா பிடிக்கல. குடிச்சு பார்த்தனா எப்படி தெரியுமா இருக்குது, இந்த வாயில இரும்பு போட்டு குடிச்ச மாதிரி இருக்குது. வாய் எல்லாமே அந்த இரும்பு நாற்று அடிக்கிற மாதிரி இருக்குது. நானும் இது ஓப்பன் கூட பண்ணல, அப்படியே வச்சிருக்கிறேன். அப்புறம் ஒரு நெய் டப்பா கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே இன்னும் ஓப்பன் கூட பண்ணல. எனக்கு நெய் வந்து சுத்தமா பிடிக்காது, அப்படியே வச்சிருக்கிறேன். இது எதுக்காக யூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம வெளியிலலாம் நெய் வாங்கினா சின்ன டப்பாவே 70 ரூபா 80 ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பெருசு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு இன்னும் நானும் ஓப்பன் பண்ணி இது பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு வந்து பேரிச்சம்பழம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் வந்து நான் பேரிச்சம்பழம் ஒன்று சாப்பிட்டுட்டேன், இன்னும் ஒன்று தான் இருக்குது. அதை அப்படியே சாப்பிடணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அப்படியே வச்சுட்டு இருக்கிறேன். ஒன்று வந்து டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டேன், இன்னொன்று வந்து சாப்பிட அப்படியே இது பண்ணுறேன். அப்புறமேட்டுக்கு வந்து ஒரு பூச்சி மாத்திரை கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஏதாவது நம்மளுக்கு மோஷன் ப்ராப்ளமோ இல்லை வயிறு வலியோ அது மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா இதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து எதுவும் இல்லாதால அப்படியே வச்சிருக்கிறேன். ஆனால் இது எப்பயாவது சாப்பிடணும் கம்பல்சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன் கிட் வாங்கினோடனே கிரெடிட் ஆகும். அது மாதிரி யாருக்காவது கிரெடிட் ஆகாத இருந்துச்சுன்னா உங்களுடைய ஏரியா நர்ஸை வந்து பாருங்க. அப்புறமேட்டுக்கு நான் வந்து இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸ்லயே போட்டுருப்பேன். அதுல வந்து நிறைய பேர் வந்து எனக்கு 35 வாரம் ஆயிடுச்சு, 35 வீக்ஸ் ஆயிடுச்சு, ஆனா எனக்கு இன்னும் நியூட்ரிஷன் கிட்டே தரல அப்படின்னு இருந்தாங்க. அப்புறம் நிறைய பேருக்கு எனக்கு இன்னும் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எல்லாமே உங்க ஏரியா நர்ஸு கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம கன்சீவ் ஆனதுல இருந்து நம்மளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் டெலிவரி ஆகுற வரைக்குமே அவங்க மட்டும்தான் இதுக்கெல்லாம் பொறுப்பா இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் இந்த மாதிரி அமௌண்ட் கிரெடிட் ஆகலை, நம்ம வந்து ஆதார் கார்டுலயோ பேங்க்லயோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகாது. எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது அப்படின்னா மட்டும்தான் கிரெடிட் ஆகும். இந்த நியூட்ரிஷன் கிட் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்கணும். அப்படி ஏதாவது கொடுக்கல ஏதாவதுன்னா உங்க ஏரியா நர்ஸுக்கிட்ட கேட்டு பாருங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு ஊருக்கு வந்து ஒவ்வொரு நர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கண்டிப்பா கேளுங்க, கிடைச்சிரும். 2 கிட்டு கிடைக்கணும். ஒன்று வந்து 4th மந்த்ல, ஒன்று வந்து 7th மந்த்ல. 2 கிட்டு வந்து கிடைச்சிருச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.